ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். குருவாரம் குரு சிந்தனை. கடவுளின் தரிசனத்தில் இந்த விஷன் ஆஃப் காட் புத்தகம் பாகம் 1. நம் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்களின் சிந்தனைகளை ஆடியோ மூலம் பிரதி குருவாரம் கேட்டு மகிழ்வோம். இந்த நூலில் உள்ள இறைப்பணி என்ற தலைப்பு இன்றைய வாசிப்பில் வழங்கும் பகுதியாகும். இதை செவிமடுத்து நம் மனதை எப்பொழுதும் இறை சிந்தனையில் இருத்த முயற்சி செய்வோம். இறைப்பணி. ராமதாசன் குகையில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு திரும்புவோம். அதிகாலை 3 மணிக்கு துயிலெழுந்து அவன் உடனே குளிப்பதற்காக குளங்களை நோக்கி ஓடுவான். இந்த குளங்களுக்கு செல்லும் பாதை கரடுமுரடாகவும் அபாயகரமானதாகவும் இருந்தும் தனது காலை குளியலை அதிகம் இருள் சூழ்ந்த நேரங்களில் கூட அவன் தவிர்க்க மாட்டான். குளித்து முடித்த பின் பொழுது புலரும் வரை தன் ஆசனத்தில் அமர்ந்து அவன் தியானம் செய்வான். சில நாட்களுக்கு ராம மந்திரத்தை இடைவிடாமல் மனதில் ஜபிப்பதே அவனுடைய தியானமாக விளங்கியது. பிறகு மந்திரம் தானே நின்று போனதை தொடர்ந்து ஒரு சிறு ஒளி வட்டத்தை அவன் தன் மனக்கண் முன் கண்டான். இது அவனிடம் இன்ப அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இந்த அனுபவம் பல நாட்கள் தொடர அவன் கண்களின் முன் மின்னலை ஒத்த பளீரென்ற ஒளி தோன்றி அவனுள் பரவி அவனை ஆட்கொண்டது. இப்போது அவனுடைய உடலின் ஒவ்வொரு நுண்மையான பகுதியிலும் ஒரு விவரிக்க இயலாத ஆனந்தம் நிரம்பியது. இந்நிலை எய்திய போது அவன் முதலில் தன்னுடைய கைகள், கால்கள் ஆகிய பகுதிகளில் உணர்விழப்பான். பிறகு படிப்படியாக உடல் முழுவதுமே இந்த உணர்வற்ற நிலை படரும். இந்த மோன பரவச நிலையில் தன்னை இழந்தவனாய் சுமார் 2 அல்லது 3 மணி நேரங்கள் அவன் அமர்ந்திருப்பான். இருப்பினும் இந்நிலையில் வெளி உலகம் பற்றிய ஒரு நுண்ணிய உணர்வு பெற்றிருந்தான். அவன் இந்நிலையில் லயித்திருக்கும் போது சில நண்பர்கள் அதிகாலையில் வருகை புரிவர். அப்போது அவர்களை ஒரு மங்கலான ரீதியில் அவன் ஓரளவு இனம் கண்டுகொள்வான். அவர்களின் பேச்சு, சப்தம், பொருளோ அர்த்தமோ அற்றவையாக அவனால் கேட்க முடிந்தது. இந்த மோன நிலையில் சிக்குண்ட போதெல்லாம் அதன் பிடி மிக்க வலுவாக இருந்ததை உணர்ந்த அவனால் அதிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள இயலவில்லை. அதிகபட்சம் இந்நிலை 3 மணி நேரத்திற்கு மேல் நீடிக்காது. உடல் உணர்வு திரும்பியவுடன் அவன் தனக்குள் இறைபக்தி பாடல்களை பாடிக்கொள்வான். மந்திரத்தையும் உரத்த குரலில் உச்சாடனம் செய்வான். உண்மையில் யாருடனாவது பேசும் நேரம், படிக்கும் நேரம், எழுதும் நேரம் ஆகிய நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் நாள் முழுவதும் அவன் மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரிக்கும் வழக்கம் கொண்டிருந்தான். இந்த மேலான நிலையின் அனுபவம் மற்றொரு மாறுதலையும் அவனிடம் உண்டாக்கியது. அதாவது இதன் பின் தூக்கம் என்பது பாதி விழிப்பு நிலையாக அல்லது விழிப்புணர்வு நிலையாக திகழ்ந்தது. இந்நிலையில் அவன் பரமானந்த உணர்வு நிரம்பியவனாய் இருந்தான். சில நேரங்களில் நள்ளிரவில் ஒரு நண்பர் திடீரென்று வருவார். ராமதாசன் மோன பரவச நிலையில் இருப்பினும் அந்த நண்பர் வருவதை அவன் ஒரு பர்லாங்கு தொலைவில் வரும்போதே அறிந்து கொள்ள முடியும். இந்த சமயத்தில் தான் இறைவன் சித்தப்படி ராமதாசன் நள்ளிரவு கடந்த பின்னர் 2 மணி நேரம் கடவுளை தேடி என்னும் நூலை எழுதுவதில் ஈடுபடலானான். குகையில் வாழ்ந்த இறுதி நாட்களில் இந்த மோன பரவச நிலை அல்லது சமாதி நிலை பார்வையாளர் வராத நேரங்களில் பகல் பொழுதையும் ஆக்கிரமித்து கொள்ள துவங்கியது. மந்திர ஜபம் தானாகவே நின்று தன் உடல் பற்றிய உணர்வு நிலையை தாண்டி அவன் மேலும் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவான். இங்கே ஒரு அலாதியான அனுபவம் குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் காலை தன் குகையினுள் நின்றவாறு அவன் உதயசூரியனின் பொன்னொளி வட்டத்தை கூர்ந்து நோக்கிய வண்ணம் இருந்தான். அப்போது சமாதி நிலை அவனை ஆட்கொள்வதை அவன் உணர்ந்தான்.
மிக விரைவில் அவன் அந்நிலையில் முழுவதுமாக மூழ்கினான். சற்று நேரம் கழிந்த பின் அவன் உடல் உணர்வு நிலைக்கு திரும்பினான். எதேச்சையாக கீழே நோக்கியவன் தன் வலது காலில் ஒரு பாம்பு சுற்றி கொண்டிருப்பதை கண்டான். அதனுடைய பிளந்த நாக்கு அவனுடைய பெருவிரலை சுறுசுறுப்பாக நக்கிக் கொண்டிருந்தது. இந்த காட்சி ராமதாசனை பாதிக்கவில்லை. அதே அசைவற்ற நிலையில் நின்றவனாய் அவன் அந்த பாம்பின் அன்பார்ந்த அக்கறையை கண்ணுற்றான். இவ்வாறு 1-2 நிமிடங்கள் கழிந்தன. அந்த பாம்பு மெதுவாக தன்னை விடுவித்து கொண்டு குகையினின்று வெளியேறியது. தான் அதனிடம் இவ்வாறு பேசியதாக அவன் நினைவு கூறுகிறான். ஓ என் அன்பார்ந்த ராம், நீ ஏன் போவதற்கு இவ்வளவு அவசரப்படுகிறாய்? இறைவனின் லீலை உண்மையில் மிக அற்புதமானது. எல்லா உருவங்களும் அவனுக்குரியனவே. அவன் பல விதங்களில் லீலை புரிகிறான். அந்த பாம்பு நண்பன் அவன் மேல் கொண்ட பேரன்பின் விளைவாக அவனை பார்க்க தொடர்ச்சியாக 3 நாட்கள் காலை வேளையில் வருகை புரிந்தான். அதன்பின் அவன் வருவதை நிறுத்தி கொண்டான். தனக்குள் இருந்த இறைவனின் தெளிவான கட்டளைக்கிணங்க அவன் 7 நாட்களுக்கு மௌன விரதத்தை கடைபிடித்தான். நண்பர்களின் வற்புறுத்தல் இருந்தும் கூட அதை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் அவன் முடித்து கொள்ளவில்லை. ஏனெனில் அந்த விஷயத்தில் தான் எதுவும் செய்வதற்கில்லை என்று அவன் எண்ணினான். இறைவன் தன் சேவகன் மீது முழு ஆதிக்கம் கொண்டிருந்தான் என்பது நிச்சயம். மங்களூர் மைதானத்தில் ஆலமரங்களின் கீழ் ஒரு தொழு நோயாளர் குழு இருந்ததை ராமதாசன் கவனித்திருந்தான். அவர்களுள் நோய் மிகவும் முற்றிய நிலையில் இருந்த ஒருவரை வலிமையான ஒரு இளைஞன் கைவண்டியில் தள்ளி சென்று வீடுதோறும் பிச்சை எடுத்து வந்தான். இந்த நோயாளியின் முகம் அடையாளம் தெரியாதவாறு சேதமடைந்திருந்தது. அவர் முகமே ஒரு பெரிய காயம் போல தோன்ற அது சிவப்பாக சீழ்வடிந்து கொண்டு காட்சியளித்தது. அவருடைய கண் இமைகள், நாசி, உதடுகள் யாவும் இந்த நோயினால் அரிக்கப்பட்டிருந்தன. இறைவன் பணித்ததற்கேற்ப ராமதாசன் இந்த நோயாளிகளுக்கு நண்பகலில் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். குகைக்கு வருகை புரிந்த கருணை உள்ளத்தினர் இதற்கான உணவை தந்துதவ மனமுவந்து முன்வந்தனர். ஒரு நாளைக்கு 3 வீடுகள் என்று இவற்றிலிருந்து உணவை சேகரித்து கொண்டு ராமதாசன் மைதானத்திற்கு பிற்பகல் 1 மணிக்கு சென்று அவர்களுக்கு உணவளிப்பான். நோயின் பாதிப்பு மிக அதிகமாக உள்ள தொழுநோயாளி முதலில் வந்து உணவு பெறுவார். அவருடைய கால், கை, விரல்கள் தொழுநோய்க்கு இரையாகிவிட்ட நிலையில் அவர் உணவை மிக்க சிரமத்துடன் எடுத்து வாயில் உட்கொள்வார். இவ்வாறு அவர் உண்ணும்போது அவர் முகத்தில் அமரும் ஈக்களை ராமதாசன் மும்முரமாக ஓட்டி கொண்டிருப்பான். இந்த நேரங்களில் அந்த நோயாளி தன் முகத்தை ஒரு துணியால் இதர நேரங்களில் அந்த நோயாளி தன் முகத்தை ஒரு துணியால் மூடிக்கொண்டிருப்பார். மேலும் ராமதாசன் அவர் கன்னத்திலிருந்து வாயை நோக்கி வடியும் சீலை மிருதுவாக துடைத்து அகற்ற வேண்டியிருக்கும். எஞ்சி உள்ள உணவு அந்த இளைஞனுக்கும் இதர தொழுநோயாளிகளுக்கும் வழங்கப்படும். இறைவன் அவனை இந்த பணியில் 2 மாத காலம் ஈடுபடுத்தினான். இந்த காலம் முழுவதும் சிறிதும் சலிப்போ அருவருப்போ இன்றி ராமதாசன் இந்த பணியை மிகுந்த உற்சாகமாக, உணர்வுடனும் குறிக்கோளற்ற ஒரு ஆனந்தத்துடனும் செய்தான். குகையை விட்டு புறப்பட சில நாட்களே இருந்தபோது இறைவன் உத்தரவின் பேரில் இந்த உணவளிக்கும் பணி திடீரென நிறுத்தப்பட்டது. ஓ இறைவா, உன்னுடைய படைப்புகளுக்கு உனக்கே உரித்தான, புரிந்து கொள்ள முடியாத பல வழிகளில் நீ உணவு படைக்கிறாய். உன்னுடைய சர்வ வல்லமை பொருந்திய கரங்களில் ராமதாசன் ஒரு கருவியே. தொழுநோயாளிகளுக்கு உணவளிப்பது முடிந்த பின் ராமதாசனுடன் சில நாட்கள் குகையில் தங்கியிருக்கும் பொருட்டு மலபாரிலிருந்து மலையாளி ஒருவர் வந்தார். மிகவும் மெலிந்து விட்டிருந்த அவர் உடல் எலும்பும் தோலுமாகவே இருந்தது. ராமதாசன் இந்த எலும்புடல் கொண்ட மலையாளிக்கு உதவுவதன் மூலம் சேவை செய்ய தனக்கு மற்றொரு வாய்ப்பு அளித்த இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். இந்த நண்பர் பேசும் மனநிலையில் இல்லை. அவ்வப்பொழுது ஒரு பலவீனமான குரலில் அவர் உதடுகளிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் கிருஷ்ணா சரணம் சரணம் என்பதே. நண்பகலிலும் இரவிலும் ராமதாசன் நகருக்குள் ஓடிச் சென்று பிச்சை எடுத்து உணவு சேகரித்து சந்தோஷமாக வரவேற்கப்பட்ட இந்த அதிதிக்கு வழங்குவான். ஓ பிரபோ,
உன் வெளிப்பாடுகள் மிக அற்புதமானவை. அவன் சேவை புரிந்த தொழுநோயாளிகளும் மலையாளியும் உன் உருவங்களே. இந்த உலகம் முழுவதும் உன் சுய வெளிப்பாடே. பல்வேறு முகமூடிகளை அணிந்த உருவங்களில் நீ வெளிப்படுகிறாய். நீதான் முழுமையான பரம்பொருள், பிறப்பும் இறப்பும் அற்றவன், தூய்மையான சச்சிதானந்தம், என்றும் அழியாத இருக்கும் இருப்புணர்வு, அறிவு, ஆனந்தம். நாள்தோறும் வருகை புரிந்தவர்களில் ஒரு ஆட்டையும் பசுவையும் பற்றி குறிப்பிட வேண்டும். இவை இரண்டும் தினமும் தம் பங்கான வாழைப்பழங்களை பெரும் பொருட்டு குகை வாயிலுக்கு வந்துவிடும். ஆடு ராமதாசனுடன் மிகவும் பழகியது போன்று விளையாடும். அவனுடைய இருக்கையின் மீது நடனமாடி சில சமயம் அவன் தோள்கள் மீதும் ஏறிக்கொள்ளும். பசுவோ மெல்ல நடந்து நுழைவாயிலுக்கு வரும். தன் கழுத்தை நீட்டி ஒரு வாழைப்பழத்தை பெற்றுக்கொண்டு பிறகு அமைதியாக சென்றுவிடும். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளை வேண்டி இந்த சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.